ரோமன் ரெயின்ஸ பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்லப் போறேன். அதாவது ரோமன் ரெயின்ஸோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். அது யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் நெனச்சாரு அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெயின்ஸ கிளீனா பீட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ்க்கு மட்டும் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது ரெசல்மேனியா 31ல பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதுல நம்முடைய செத்ரோன்ஸ் அவரோட மனி இன் த பேங்க்க கேஷ் இன் பண்ணி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா மாத்தி அந்த இடத்துல நம்முடைய செத்ரோன்ஸ் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருப்பாரு. அது நம்மளுடைய செத்ரோன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சினால. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ரெசல்மேனியா 40ல கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த இடத்துலயும் நம்முடைய செத்ரோன்ஸோட ஒரு சூழ்ச்சினால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 41ல செத்ரோன்ஸ் விசஸ் CM Punk விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்லயும் நம்முடைய செத்ரோன்ஸோட ஒரு சூழ்ச்சினால ரோமன் ரெயின்ஸ் தோத்து போயிருப்பாரு.